நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிக்கிறதுனால தான் நாம் இப்படியாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வருகிறார். ஜோஷுவா டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம கூட இந்த ஸ்தாபனத்திற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். குடும்ப பிள்ளைகளுக்காக எல்லாரும் இதை பார்க்கிற நீங்கள் கூட ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தந்தையே உம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசும் ஐயா. நீர் பேசுகிற ஆண்டவர், நீர் பேசுகிறவரப்பா. பேசுகிறவர் மட்டுமல்ல, நீர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, எங்களோடு இருக்கிறவரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. இந்த நாளில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நாம் பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்க வேண்டும் என்று. நம்ம ஜெபிக்கிறோம், ஒருவேளை கிறிஸ்தவ ஜனங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருமே அநேகர் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். கேட்டதை நாம் அநேக நேரம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு அப்படி கற்றுக் கொடுத்தார். பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபி, எந்த ஒரு காரியமானாலும். இந்த நாளில் தலைப்பு அதுதான், பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபி. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் அன்னாளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், அதில் அன்னாளுக்கு ஒரு குறைவு இருந்தது. 7ஆம் வசனம் அவள் பார்த்திங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுக்கு அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பார்த்திங்கன்னா, அருமையான அன்னாள் என்ப தாயாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அது ஒரு குறைவு ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இதை பார்க்கிறேன் தேவச்சனமே. நம்ம ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு சிலர் நம்ம ஜெபிப்போம்னா பார்த்திங்கன்னா, ஒரு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை ஒரு 4 நாளைக்கு ஜெபிப்போம், அல்ல ஒரு 10 நாளைக்கு ஜெபிப்போம். அப்படி அல்ல. ஜெபம் என்பது கண்டினியூவாக ஜெபித்து கொண்டே இருப்பது தான் ஜெபம். வேதம் வாசிக்க வேண்டும், பைபிள் வாசிக்கணும், அதை தியானிக்கணும், ஜெபிக்கணும். பார்த்திங்கன்னா, இந்த அன்னாள் பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபித்தாள். ஒருவேளை யாக்கோபை பார்த்திங்கன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடன்னு சொல்கிறார். அப்போது எப்படி ஒரு உறுதியான ஜெபம் பாருங்கள். நம்ம இன்றைக்கி அநேக ஜெபிக்க கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் 5 நிமிஷம் தான் ஜெபம், அல்ல ஒரு 10 நிமிஷம் இல்லை. நாம் ஒரு ஏனோக்கை போல தேவனோடு ஜஞ்சரிக்கிறவளாய் மாற வேண்டும். இந்த அன்னாள் பார்த்திங்கன்னா, அவளுக்கு ஒரு குறைவு இருக்கிறது. இதை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில குறைவுகள், சில தேவைகள், நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கலாம். எனக்கு இதை ஆண்டவர் செய்வாரா என்று நீங்கள் ஒருவேளை எதிர்பார்க்கலாம், நினைக்கலாம், அழலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அன்னாள் என்ன செய்தாங்க பார்த்திங்கன்னா, அந்த அம்மா ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவங்க செய்தது என்ன? முதலாவது, அவங்க ஆலயத்தில் போய் அழுது ஜெபித்தார்கள். ஒருவேளை பார்க்கிற தேவஜனமே, ஆண்டவர் உங்கள்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஒரு சிலருக்கு ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் இல்லத்திலே ஒரு இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஒரு ஜெப இடமாக. தேவன் அதில் உட்கார்வரணமாய். எனக்கு ஒரு தாயாரே தெரியும். பார்த்திங்கன்னா, அவங்க ஜெபிக்கும்போது அவங்க ஜெபிக்கிற உட்கார்ற இடத்துல ஒரு சேர் போட்டு உட்காந்து ஏசாமி அதில் இருக்கிறது மாதிரி அந்த நம்பிக்கையோடு ஜெபிப்பார்கள். ஏசப்பா, நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவரை அப்படி சொல்லி சேர் போட்டு அவரை வரவேற்கிற வண்ணமாய், அவரை உட்கார்ந்திருக்கிற வண்ணமாய் விசுவாசித்து ஜெபிப்பார்கள். அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் ஏராளம். அடிமைக்கு தெரியும். இப்பொழுதும் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாளில் வேதம் சொல்கிறது, 10ஆம் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுறா. வேறு மனுஷர்கிட்ட போய் அழலை. மனுஷர்கிட்ட அழுகிறது வேஸ்ட்டு என்கிட்ட கேட்டால். அதுதான் உண்மை. வசனம் சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது
மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர்ட்ட அழுறா. கண்ணீரை மிகவும் மனக்கசந்து. அப்படின்னா ஒருவேளை தன்னுடைய வேதனைகள், தன்னுடைய பாரங்கள், தன்னுடைய அவமானங்கள், ஏன்னா சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தும்படி அப்படி தான் அந்த வசனம் சொல்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சக்களத்தி 6ஆம் வசனம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சக்களத்தி அவளை துக்கப்படுத்தும்படியாய், அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், துக்கப்படும்படியாய். அந்த குறைவு நிமித்தம், ஒருவேளை குறைவில் வாழுகிறவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனையும் அந்த காயங்களும் அந்த அடிக்காயங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆண்டவர் இந்த நாளில் நீங்களும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மனக்கசந்து பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? உங்கள் வேலையும் செய்யுங்க, ஜெபிங்க, வேதம் வாசிங்க, என்னென்ன கடமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்துட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். பார்த்திங்கன்னா அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, எனக்கு ஒரு பிள்ளை தந்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கே தருவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை முதல்ல அழுதாள். எனக்கு தாங்க ஆண்டவரே, என் வேதனையை பாருங்கப்பா, என் அடிக்காயத்தை பாருங்கள், என் கண்ணீரை பாருங்கள். ஒருவேளை அவளுடைய கணவன் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது உண்மைதான். ஆனால் அவளுடைய பாரம் தேவனுடைய சமூகத்திலே போய் வைத்தாள். போய் மனக்கசந்து அழுறா, மிகவும் அழுது என்று எழுதியிருக்குது. அப்போனா அதிகமாக அழுதுருக்காங்க அந்த அம்மா. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஏன்னா என் பிள்ளையை நான் உங்களுக்கே தருவேன் ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளையை வளர்ப்பேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறாள். முதல்ல அழுதாள், இரண்டாவது பொருத்தனை பண்ணுகிறாள். அழுது மனக்கசந்து அழுது தேவ சமூகத்தில் வச்சுட்டாங்க அந்த அம்மா. இன்றைக்கி கூட உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய குறைவுகள், ஒருவேளை நீங்கள் இதை பார்க்குற உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். எந்த ஒரு காரியம் உங்களுக்கு குறைவாய் அது நடக்காது, இது எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அந்த யாக்கோபு போராடி ஜெபிக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் நான் உங்களை விட மாட்டேன். உண்மையிலே யாக்கோபின் ஆசீர்வாதம் 12 விதமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதை பார்க்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உங்கள் குறைவை நிறைவாக்குகிறவர், உங்களுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிறவர், உங்கள் உள்ளான காயத்தை இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். அவர் துயரப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிறவர். வேதம் அப்படி சொல்கிறது. துயரப்படுகிறவர்களுக்கு ஓ மை காட், கர்த்தர் அப்படி சொல்கிறார். ரீமானா தோட்டாக்கமனவா, அவர் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் துயரத்தெல்லாம் மாற்றப்போகிறார் அப்படி சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல அந்த அம்மா அழுது ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணியாச்சு, ரெண்டாவது பொருத்தனை பண்ணியாச்சு, மூன்றாவது பார்த்திங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுது, அவள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, வெகு நேரம் ஜெபிச்சிருக்காங்க ஆண்டவர்கிட்ட. பாருங்கள், நம்ம ஆண்டவர் கண்ணீரை கடந்து போகிற தெய்வம் அல்ல. எத்தனையோ காரியங்கள் நீங்கள் இதை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறார். இன்னும் சில காரியங்கள் நடப்பதற்கு சில காரியங்களுக்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா வில்சன் அண்ணன் அப்படி சொன்னாங்க, ஒரு மீட்டிங்கில் அப்படி பேசுனாங்க. சில காரியங்கள் கொஞ்சம் கண்ணீர் தேவைப்படுமா ஜெபத்துக்கு, சில காரியத்திற்கு 1 அவுன்ஸு கூட தேவைப்படுமா, அவ்வளோ கண்ணீர் நீங்கள் அப்படி வடிக்க வேண்டும் என்று, நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம்ம பார்த்திங்கன்னா அழுதாங்க. ரெண்டாவது பொருத்தனை பண்ணுறாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தர்றதில்ல, எனக்கு தர்ற பிள்ளைய நான் உங்களுக்கு கொடுப்பேன், உயிரோடு இருக்குனாலும் நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க 5 பிள்ளைகளை பெற்றார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் ஒன்றாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, பல மடங்காய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கி இந்த அம்மா பார்த்திங்கன்னா வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்ளும் வரை. உன் ஜெபம் வீணாகாது, உன் இயேசு உயிருள்ளவர், உன்
உன்னையும் காத்திடுவார். என்றென்றும் நான் பாடுவே. உன் ஜெபம் வீணாகாது. கண்ணீரின் பாதையில் நீ நடந்தால் கனிவுடன் கரம் நீட்டுவார். காப்பாற்றுவார், உன்னை தேற்றிடுவார். காப்பாற்றுவார், உன்னை தேற்றிடுவார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன் ஜெபம் வீணாகாது. பாரங்கள் சுமக்கின்ற மாந்தர்களே, வாருங்கள் என் அண்டையில். இளைப்பாறுதல். ஓ தேவ பிள்ளையே, எல்லா பாரத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருவோமா? பாரங்கள் சுமக்கின்ற மாந்தர்களே, வாருங்கள் என் அண்டையில். இளைப்பாற்றுவே, களைப்பாற்றுவே. இளைப்பாற்றுவே, களைப்பாற்றுவே. என்னாலும் தள்ளே நின்றார். இயேசு என்னாலும் தள்ளே நின்றார். நம் ஜெபம் வீணாகாது. நம் இயேசு உயிருள்ளவர். நம்மையும் காத்திடுவார். என்றென்றும் நாம் பாடுவோம். நம் ஜெபம் வீணாகாது. அவர் இளைப்பாற்றுவார், அவர் களைப்பாற்றுவார். ஒருவேளை பிசாசு பல திட்டம் போட்டிருப்பான், இந்த காரியம் உங்களுக்கு நடக்கக்கூடாது என்று. ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு நிச்சயமாகிறது. பரலோகத்தில் அவர் நிச்சயித்து விட்டார். தேவ பிள்ளையே, உங்களுக்காக இந்த நாளிலே என்ன குறைவோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்க, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறாங்க. வெகு நேரம். ஒன்றே ஒன்று ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஜெபிக்கும் முன்பு, நம்ம ஜெபிக்கும் முன்பதற்காக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 23 வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார் நம்மை ஒருவேளை எழுச்சியாக பேசும்போது நம்ம அதையே யோசித்துக்கிட்டு இருக்கோமா? அதே கசப்பாய், அதே வெறுப்பாய், அதே பாரமாய், அதே கவலையாய் பேசி கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு அதெல்லாம் தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதிங்கப்பா அப்படி சொல்கிறார். என்னை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். வெகு நேரம் எப்போ ஜெபம் பண்ண முடியும் தெரியுமா? ஒருவேளை நம்மகிட்ட கரைதிரையெல்லாம் மாறதான் நாம் ஜெபிக்க முடியும். ஒரு மனிதன் பாவத்தோடு போராடி கொண்டு இருப்பானானால் அவனால் ஜெபிக்க முடியாது. ஒருவேளை அவன் குடித்து கொண்டு இருப்பானானால் அவனால் ஜெபிக்க முடியாது. இச்சைகளோடு இருப்பானானால் அவனால் ஜெபிக்க முடியாது. இந்த நாளிலே ஒருவேளை தேவ சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். நானும் கூட அன்னால மாதிரி ஜெபிக்கணும்ப்பா, நான் யாக்கோபு மாதிரி ஜெபிக்கணும். அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் வேறதுக்கு நான் தேவ சமூகத்துக்கு வந்துட்டோன்னா நம்முடைய சுபாவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புவார். உங்களுடைய இச்சைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வேதனை உண்டாக்கும் வழிகள், வேதனையாய் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணாங்களாம். நீங்கள் கூட வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஒருவேளை ஆண்டவரை என்னை முற்றிலுமாக நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் பெற்றுக்கொள்ளும் வர ஜெபிப்பேன். பாருங்கள், 10 நாளைக்கு வசனத்தை வச்சு ஜெபிப்பாங்க, விட்டுருவாங்க. இல்லை, அப்படி இல்லை. ஜெபித்து கொண்டே இருங்கள், கர்த்தர் செய்வார். ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒன்றல்ல ரெண்டல்ல, ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கலாம், திருச்சபைக்காக ஜெபிக்கலாம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கலாம், சிறுவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஒருவேளை குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம், நமக்காக ஜெபிக்கலாம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நடந்ததை பாருங்களேன்.
வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம் பின்பாகம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் ஆண்டுட்டு வச்சுட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியவதின்னு சொல்லுங்க பாருங்கள். நானும் நீங்களும் கூட அப்படி இருக்க வேண்டும். நம்ம அநேக வழியில் செபிப்போம், வெளியே வந்து புலம்புவோம். இல்லை, அதெல்லாம் கர்த்தர் விரும்பலை. ஏன்னா அந்த இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், அதெல்லாம் செல்லாது. அது செல்லா காசு. நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாய், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாய் பரிசுத்தவான்களெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள், ஜெபித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். நீங்களும் கூட இதை செய்வீர்களா? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிறோம், 5 நிமிஷம் அல்ல, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணாங்களாம். இந்த வசனம் சொல்கிறது, ஒரு வேளை ஏலி வந்து சொல்கிறாரு, ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் கண்டுக்கிடலை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், எல்லாவற்றையும் நான் ஆண்டவர்கிட்ட வச்சுட்டேன். என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார் என்கிற நம்பிக்கை ஊற்றிட்டாங்க. மனசில் இருக்கிற பாரம், கவலை, கண்ணீர், வேதனை, குறைவு, தேவைகள், எல்லா பிரச்சனை எல்லாவற்றையும் ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஊற்றிட்டு வெற்றியோடு போகிறாங்கம்மா. ஆமாம், உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபம், பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபம் நீங்கள் விடாதீங்க. ஆண்டவரை, நம்ம ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவர் செய்வார். தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அநேகரை பார்த்து கேட்குறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். குருடனை பார்த்து கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஐயா, நான் பார்வையடைய வேண்டும். நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். என்ன வேணும்னு கேட்பார். நம்ம கேட்கணும், நீங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவர், நீங்கள் போதும். இப்போ அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டார், விபச்சார ஸ்திரியை பார்த்து. பார்த்தீங்கன்னா அவள் அழும்போது, அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அப்படி இருக்குது. அழும்போது ஆண்டவர் கேட்குறார், உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறார். சமாதானத்தோடு போனார். கலக்கம், பாரமெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்தவர்கள் யாரையும் அவர் வெறுமையாய் அனுப்பினதும் இல்லை, அனுப்ப போவதும் இல்லை. வெற்றி உங்களுக்காக பரலோகத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்வீர்களா? வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுங்க, மனக்கசந்து ஆண்டவற்றை அழுங்க. ஒருவேளை தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி, பார்வையிலே, செயல்கள் எனக்கு இருக்குமானால் என்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. நடந்தது என்ன? ஊற்றிட்டாங்க எல்லாவற்றையும். நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 20ஆம் வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஆமாம், அதே அதிகாரத்தில் ஜெபித்தார்கள். அதே அதிகாரத்தில் ஜெபிச்சு ஆலயத்திலேருந்து போகிறாங்க. கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். தேவஜனமே, நம்ம ஆண்டவர் பெரிய வல்லமை உள்ளவர் அல்லவா? தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சில நாள் சென்ற பின்பு என்று எழுதியிருக்கிறது. அந்நாள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஒரே ஒரு காரியம் கேட்டுட்ருக்கீங்க, இந்த காரியம் நடந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிங்க. இல்லை, ஆண்டு பெயர் பெறும்படியாய், பெயர் பெறும் உங்களுடைய காரியங்களை புகழ்ச்சியாக்கும்படிக்கு, உங்களை புகழ்ச்சியாக்கும்படிக்கு. எரேமியா 33:9-11 அப்படி 9ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. உங்களை புகழ்ச்சியாக்குவார். ஆமாம், அப்படி செய்ய போகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலுக்குள்ளும் விளங்கினதாம். ஆமாம், ஒரு பெரிய தீர்க்கதரிசியா, உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அன்னாளுடைய கண்ணீரை, ஒருவேளை ஒரு குழந்தை இல்லைன்னு வந்து அழுதாங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கட்டளையிட்டார். அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய கண்ணீர், அவருடைய வெகு நேரம் தேவனை பற்றி பிடித்து கொண்டு அழுது இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஜெபம், இதெல்லாம் நமக்கு தேவை. நீங்கள் அப்படி ஜெபிச்சிருங்க, உங்கள் காரியம் நடந்திருக்கவே இல்லைனாலும் கூட உங்கள் இருதயம் அப்படியே லகுவாக மாறிடும். நீங்கள் உங்கள் கடமைகளை செய்துகிட்டே இருங்க, எல்லா காரியமும் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நான் பொய் சொல்லவில்லை, அதுதான் உண்மை. என்ன ஏசப்பா யாவையும் நமக்காய் செய்வார். பாருங்கள், குழந்தையை கர்த்தர் கொடுத்துட்டாரு, தீர்க்கதரிசியை கொடுத்துட்டாரு. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலுக்குள்ள விளங்கினதான். பெயர் பெற்ற தீர்க்கதரிசியாய் கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, 21ஆம் வசனம் சொல்லுது,
கர்த்தர் பின்னும் சீலோவாவிலே தரிசனம் தந்தளினார். கர்த்தர் சீலோவாவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு இன்றைக்கு அந்நாளுடைய கண்ணீரை துடைத்தவர் உங்களை ஒரு பாக்கியசாலியாய் மாற்றப் போகிறார். தெய்வ பிள்ளையே, குறைவோடு இருக்கிறீர்களா? விசுவாசத்தோடு இன்னைக்கு ஒருவேளை அந்நாள் ஜெபித்தது போல ஆண்டவர் சமூகத்து ஓடி வாருங்கள். மனக்கசந்து அழுங்க. மனுஷற்று அழாதீங்க. மனுஷற்று அழுகிறது வேஸ்ட். உண்மையிலே சொல்கிறேன், அது வேஸ்ட். ஆனால் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவள் கெம்பிரத்தோடு இருப்பார்கள். தேவசன் மனக்கசந்து அழுதாள். அது மட்டுமல்ல, பொருத்தனை பண்ணினாள். இருதயத்தை ஊற்றிட்டாங்க அந்த அம்மா. இருதயத்தை ஃபுல்லாக பாரம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போனாங்க. நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அந்த பதிலை தருகிறார். உங்களுக்கு ஏற்கனவே சைன் ஆகிவிட்டது. கர்த்தர் சைன் பண்ணிட்டார். உங்களுக்கு வரும் தெய்வ பிள்ளையே. ஆனால் நீங்கள் செபிக்க வேண்டும். அவிசுவாசமாக பேசாதீங்க, புலம்பாதீங்க, மனுஷர்கிட்ட போய் சொல்லாதீங்க. நம் தேவன் நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர். தாவீது சொன்னது போல எனக்காக யாவை செய்து முடிப்பார். ரீமானா ஒரு பெரிய பெயர் செபாவிலிருந்து ரீமானத்தான்லேருந்து பெயர் செபா வரைக்கும் ஒரு பெயர் பெற்ற தீர்க்கதரிசியை கட்டளையிட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உலகம் புகழும்படியாய் குடும்பத்தார் மத்தியில், தெருவில், நம்முடைய இனஜன பந்துக்கள் மத்தியில், நம்முடைய திருச்சபையில் உங்களை உயர்த்த போகிறார். எந்த இடத்துல வெட்கத்தையும் அவமானத்தையும் இகழ்ச்சியும் ரிபலவா சந்தரபிக்கலவா நீங்கள் வாங்கினீர்களோ, அதை பார்த்து கண்ணீரோடு திரும்பி போனீர்களோ, கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். நான் இப்படி ஜெபிக்கலை. நான் சும்மா ஜெபிச்சுட்டு 5 நிமிஷம் 1 நிமிஷம் ஜெபிச்சுட்டு ஓடுனேன். இல்லை, தேவ சமூகத்தில் இருக்கிற நம்மை அவர் நிறைவாய் நடத்த போகிறார். தேங்க்யூ சீஸ். ரீமானா துடக்கமனா சிக்கவா. கர்த்தருடைய கரம் இந்த ஆண்டவரே உம்மை நோக்கி வருகிற உம்முடைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ சமூகத்துக்கு எல்லாரும் வந்து விழுவார்களாக, முழங்கால் படியிடுவார்களாக, தேவனை நோக்கி அபயமிடுவார்களாக, கண்ணீர் சிந்துவார்களாக. இவர்களை ஜெபிக்க வைப்பீராக. இவர்களை வெகு நேரம் ஜெபிக்க வைப்பீராக. தன் இருதயத்தை ஊற்றிவிட அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஜெபிக்க விடாதபடி இருக்கிற எல்லாம் விலகி போவதாக. நைம் ஆஃப் ஜீசஸ். எல்லாம் கெட் அவுட். தேவனோடு தொடர்பு, இவர்கள் கனெக்ஷன் எல்லாம் உம்மோடு உறவாடுவார்களாக. எல்லாம் விட்டு போன எல்லாம் விலகி போவதாக. எல்லாம் மறுபடியும் துளிர்ப்பதாக. இப்படி விசுவாசம் துளிர்ப்பதாக. இப்படி ஜெப வாழ்க்கை துளிர்ப்பதாக. ரீமானா கவா. இப்படி வேத வாசிப்பு துளிர்ப்பதாக. தேவனோடு உறவு கொள்ளுகிற வாழ்க்கை துளிர்ப்பதாக. இவர்களை உயிர்ப்பிப்பீராக. இவர்களை குறைவு நிறைவாகுவதாக. அந்நாளை நினைத்தருளினவர். இவர்கள் எந்தென்ன குறைவினால் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, பரலோகத்திலிருந்து தேவன் இவர்களுக்கு ஆர்டர் பண்ணுவீராக. அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா குறைவும் நிறைவாய் மாறுவதாக. பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தவர் இவர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பெரிய ஆசீர்வாதங்களை எதுக்காய் அழுகிறார்களோ, எதெல்லாம் நினைத்து ஐயோ புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லா துயரமும் மாறட்டும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னீரே. ஜீசஸ், இவர்கள் துயரம் இன்றையோடு மாறுவதாக. துயரம் வியாதி துயரம் மாறுவதாக. கடன் என்னும் துயரம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா போராட்டம் என்னும் துயரம் மாறுவதாக. பில்லி சுனிம் என்கிற துயரம் மாறி போவதாக. நைம் ஆஃப் ஜீசஸ். டச். இயேசுவின் நாமத்தினாலே துயரம் மறையட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.